ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படி சொல்ல வேண்டாம். மீட் மிஸ்டர் மிதுன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நிறைய ரியாக்ஷன் வீடியோஸில் எடுத்து வச்சிருக்கேன். பாய்ஸ் பீயிங் வெரி ஃபன்னி, அங்கிள்ஸ் ஆல்சோ பீயிங் வெரி ஃபன்னி, அந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் இருக்குது. பாப்போமா? உள்ள வந்தா பவர் அடி அண்ணன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் வரும். அந்த மீம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா பஸ்ஸுக்கு இந்த பக்கம் தான் டோர் இருக்கும். அண்ணன் இந்த பக்கம் எங்கே போகிறாரு? இப்படி தான் டிரைவராக இருப்பாரோ. என்னடா தம்மெல்லாம் கேட்குற ரன்னிங்லேயே. பெரிய சுந்தரா பாண்டியன் சசிகுமார் இவர் ஓடி வந்தால் பஸ்ஸில் ஏவார். சேர்றா ஓடி வந்து ஏறு. அதுக்கு பஸ்ஸு டோருக்கு பக்கம் தானே ஏறணும். டிரைவர் சீட் பக்கம் அதுக்கு ஓடிட்டு இருக்கு. அங்கிட்டு ஏற முடியாது. என்ன இப்போ கரெக்டாக பின்னாடி ஏறிட்டான்? என்ன ஒன்றுமே புரியலையே எனக்கு. அந்த பக்கம் போனால் லாரியில் அடிபட்டு தெரில எனக்கு. வித்தியாசமான ஃபிசிக்ஸ் படிடா காலேஜ் போட அப்படின்னு சொன்னால் கேட்கறது இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு? இவர் காலேஜ்லாம் முடிச்சிருப்பார். பட் இருந்தாலும் அவரோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறாரு போல். என்ன அங்கிள் கை வலியெல்லாம் தூக்கி மேலே போடுறீங்க? கையிலெல்லாம் வலியெல்லாம் எடுத்து இப்படி மேலே. என்ன வித்தியாசமான நோயாக இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நினைக்கிற இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஆட்கள். அங்கிள் வந்து ஸ்டெப்பு மூலமாகவே கை வலி தலையில் வலிச்சது அப்படின்னா இப்படி ஒரு ஸ்டெப் போடுவார். தலைவலி தூக்கி மேலே போடுறது. இன்னும் நொண்டி நொய்யாட்டம்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்கிள் வந்து 80s கிட்ஸ் தான், புரியுது. அதுக்குன்ட்டு சின்ன வயசு விளாட்லாமா விளாடுறது? டான்ஸ் ஆடுறது எப்போ? டான்ஸ் ஆட வேண்டியது தானே. அங்கிள் மின்னலை பிடிக்கணும், வர சொல்லக்கூடாது. மின்னல் என்ன அங்கிள் குழந்தையாவே மாறிட்டார் அங்கிள். சின்ன வயசு ஞாபகம்லாம் நிறைய வந்துருச்சு போலயே. விட்டு விட்டால் இந்த டான்ஸ் ஆடுறத காலங்காலத்தில் இருந்து சட்டை அயன் பண்ணி போட்டு டக்கின் பண்ணிட்டு இதில் ஷூ வேற போட்டு வந்திருக்காரு அங்கிள். எப்படி அங்கிள் இப்படி க்யூட்டாக கங்காரு வாட்டெல்லாம் இருந்துச்சா? இந்த மாதிரி ஒரு கிரேஸ் இருக்கணுங்க. ஒரு டான்ஸ்னால் ஒரு கிரேஸ்னஸ் இருக்கணும். யார செவன்த் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த மாதிரி இருக்கான். வெளியே வந்துட்டானே. என்ன தலை மட்டும் தனியாக ஆடுது செந்திலுக்கே. செந்திலே டாக்டர் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சின்ன வயசுல நரம்பு தலைச்சு வந்துருச்சு உனக்கு. ஏன்டா எல்லாம் போங்கடா. இன்னும் என்னடா தனியாக பேசிட்டு இருக்க செந்திலே? உண்மையிலுமே டாக்டர் பார்க்க மாட்டிருக்குதா நீ? செந்தில் என்ன கேமராவை பார்த்து தனியாக புலம்பிக்கிட்டு என்னடா ஆங்கிள் வாங்கினீங்க ஆங்கிள் என்னடா லைட் பண்ணுங்க லைட்டாக ஸ்கூல் டைம் ஆச்சு டியூஷனுக்கு வாங்கடா இந்த போகிற ரேவதி போகிறேன் பேரை கற்றுக்கிட்டா செந்திலே பேர் பயங்கர டெரர் போலே நீங்கள். ஓய் பேபி, நாட்டுக்கு தேவை அரசன், நான் தான் உனக்கு புருஷன். ஓகே ப்ரோ. எதுக்கு இல்லை புரியல. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து பஞ்ச் டைலாக்னு பேசுகிறாரு. என்ன பண்ண போகிறாரு இப்போ? எதுக்கு இந்த டைலாகு? பேபி நாட்டுக்கு தேவை அரசா, நான் தான் உனக்கு புருஷனா? இதுக்கு டேரெக்டாகவே போய் உங்கள் பொண்டாட்டிக்கு நான் தான் உன் புருஷன்னு சொல்லிட்டு போகலாமே. என்னடா இது நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? உங்கள் புருஷன் சொன்னால் நல்லா தானே இருக்கும். உங்கள் புருஷன் சொன்னால் தானே நல்லா இருக்கணும். அதுதானே எத்திக்கலி லாஜிக்கலி கரெக்டும் கூட. ஏன்டா இன்றைக்கெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டீங்க. நார்மலாக இருக்கிறத சொன்னால் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுதுடா. சரி அங்கிள் கிட்ட இருக்க நளினம் இன்னைக்கு இருக்க பெண்கள் கிட்ட கூட இருக்காது போலையே. அதனால தான் நளினம்னா என்ன அப்படின்ட்டு 2050 பெண்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு எக்ஸ்போல இருந்து அங்கிள் வந்திருக்காரு. தேரே பினா ஹே சி வேற மாதிரி இல்லை சொல்கிறேன். அங்கிள் ரொம்ப நளினமா அங்கிள் நளினத்தை பார்த்து நம்மளுக்கு இந்த நளினம் ஒட்டிக்க மாட்டிருக்குது. ஆனால் வேண்டாம், இந்த ஒட்டிக்கவே வேண்டாம் பசாம. அங்கிள் பக்கத்து வீட்டு பசங்களாம் அப்புறம் பயங்கரமாக சைட் அடிப்பானுங்க. நேரில் வந்து பார்த்தானுங்கன்னா அப்புறம் நீங்கள் அங்கிள்னு தெரிஞ்சு அப்புறம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. பார்த்து இவ்வளோ நளினமாக ஆடுறது அதுக்குன்ட்டு. எங்க போனேன் காட்டுக்கு போனேன் காட்டுல முடி வளர்த்தேன். என்னன்னா மண்டல மட்டும் மசிரிமா பெருசு இருக்குது. ஐயோ ப்ரோ கேஸ்லாம் வாங்கிறீங்க ப்ரோ. சரிமா ஜாலியாக தான் உங்களை காலேஜ் என்ன ஸ்டைலாக இருக்கீங்க. ஆள் பார்க்குறப்பா வாட்டம் மேன் உள்ள வெரிஃபிகேஷன்ல உட்கார வச்சிட்டாங்க ஃபைலுக்கு. யாராச்சும் பின்னாடி வரீங்க பைக்ல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கரடி ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு கேஜுக்குள்ளே பிடிச்சி போட்டுற போகிறாங்க ப்ரோ. சொல்கிறது கேளுங்க. அப்புறம் தண்ணி வைப்பானுங்க குண்டால, நல்லா இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஒழுங்கா வக்கீல வச்சுட்டு வேலையை பாரா வெயிலுக்கு.
ஒழுங்கா பெல்ட்டை வாங்கி அருணா கயிறுக்கு பதிலாக பெல்ட்டு போடுற முதலே அப்படி அருணா கயிறை வச்சு நம்ம வந்து டிராயர் போடுற நிலமையில இருந்துங்கன்னு ஜெயிலிக்கு தேவையா நமக்கு? நான் போனேன் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. மறுபடியும் ஒரு 7th பிளாக் செந்திலா? இது 7th அட்டப்பை செந்தில் மாதிரிலாம் இருக்குது. என்ன செந்தில் இது என்ன ஒட்டகச்சிவிங்காட் கழுத்து போய்கிட்டே இருக்குதா? டக்குன்னு கழட்டி வெளியே வர வேண்டியதானே? அதுதான் உங்கள் 7th பிளாக் ஆக்க. இல்லை எனக்கு புரியல. அப்பா பயங்கர மாசாக இருக்கார்ல செந்தில். 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா செந்தில் கை நடக்கமெல்லாம் வந்துடும். காலங்காலத்தில் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் காமிச்சு டேலண்ட்டை காமிச்சு டேலண்ட் மூலமாக 4 காசு சம்பாரிச்சு 6 மணிக்கு மேலே செந்தில் நிலமையே ரேஞ்சே வேறங்க. அங்கே சூரியன் கூட அடிக்கலை, பொடி கூட சுடலை, அப்புறம் எதுக்கு இப்படி கால் சூரிய அந்த சூட்டில் இது பண்ணுற மாதிரி எதுக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த அங்கிள்? ஏன் அங்கிள் உங்கள் உடம்புல எவ்வளோ ஸ்டெமினா இருக்குது, எவ்வளோ ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறீங்களா? பெரிய ஃப்ளாஷ் இவர் இப்படி பண்ண ஆரம்பிச்சாருன்னா அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவார் தெரிஞ்சு. அங்கிள் பயங்கரமான எனர்ஜிலாம் கொடுக்குறீங்க. அங்கே ஆல்ரெடி கடை வீதியாக இருக்குது. யாராச்சும் எனக்கு இந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேலை போட்டு வாங்கிட்டு போயிட போகிறாங்க. ஏன்டா நடு ரோட்டில் எல்லாம் லூஸ் மாதிரி பண்ணுறீங்கன்னு யாராச்சும் கேட்டுற போகிறாங்க அங்கிள். ஆனால் இதெல்லாம் பின்னாடி ஒரு குழந்தை இருக்குது பாருங்கள். அந்த குழந்தைக்கு பெரிய பாடம். அந்த குழந்தையோட காதுலேயே சுண்டி நாளைக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அவ்வளோதான், கையில் இது போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருணும் இந்த குழந்தையெல்லாம். எந்த சம்மந்தமே இல்லாமல் அந்த அங்கிள் ஆடினதுக்கு என்னைய அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைக்கு. உங்களுக்கு ஒன்று வேணும்னா அட்டம் புட்டிக்க தெரியணும். அந்த அங்கிள் பாருங்கள் அட்டம் புட்டிக்கிறாரு. ஜேசிபி வாங்கி கொடு அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட. இப்படி தான் இருக்கணும் பொண்டாட்டிக்கிட்ட. ஏய் சம்பாதிக்கிறீங்களா ஒழுங்கு மரியாதையாக ஜேசிபி வாங்கி கொடுறீ, இல்லாட்டி அம்பிட்டு தான் அவ்வளோதான்றணும். பாரு ஆல்ரெடி இந்த அங்கிள் நம்ம ரீல்ஸில் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே ரீல்ஸில் மறுபடியும் அதே அங்கிள் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ? ஏகப்பட்ட ரீல்ஸ், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், ஏகப்பட்ட அங்கிள்ஸ், மறுபடியும் சேம் ரீல்ஸ். மறந்து போய் இந்த ரீல் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அஸ்வகாந்தா சாப்பிடணும் ஞாபகம் மறந்து. டாடா பாய் சொல்லிருக்கும் போது நாங்கள் மீட் மிஸ் மித்து டாடா பாய் டாடா பாய்.